Hi friends, welcome to Balakavi channel. இன்னைக்கு வந்து அவல் வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். கொழுக்கட்டை சாப்பிடணும் அப்படினு ஆசையா இருந்துச்சுனா நம்ம மாவு அரைச்சு ரெடி பண்ணி செஞ்சு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவல் மட்டும் இருந்தா போதும் நம்ம ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம். 1.5 கப் அளவு கெட்டி அவல் எடுத்துர்க்கேன். அதுல 1 கப் அவலை ஓரமா எடுத்து வச்சிருங்க. 1/2 கப் அவலை நல்லா தண்ணி விட்டு அலசி கழுவி எடுத்துக்கிட்டு இப்போ அவல் நல்லா அலசி தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே நான் அடுத்த ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அவலை இந்த பேனில் நான் குறைவான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். அவல் குறைவான தீயில் வச்சு வறுத்தெடுக்கணும், இல்லைனா அப்படியே முறுமுறுன்னு பொரியரிசி மாதிரி பொரி மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டு இந்த ஆறுனதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நான் நல்லா பொடித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஒரு மிக்சி ஜாரில் ரவா பதத்துக்கு தான் நம்ம பொடிக்கணும், ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம். அவளை நல்லா நான் மிக்சி ஜாரில் ரவா பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா சிவந்து வந்தோடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அவல் எடுத்தேன் இல்லையா, அதே கப்பால் 1.5 கப் அளவு தண்ணி இதில் ஊற்றி கொதிக்க விட போகிறேன். 1.5 கப்பு நமக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். நமக்கு தண்ணி கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இதில் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கொதித்த தண்ணியில் அவல் நான் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நமக்கு இது தண்ணியோட ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த தண்ணியெல்லாம் வாங்கிடுச்சு இல்லையா, இந்த தண்ணி வாங்கினதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்ட அவல், இதுக்கு தண்ணி தேவைப்படாது. அவல் வந்து சாஃப்டாகிடுச்சு ஊறி. இந்த 1/2 கப் அவல் இருக்கு இல்லையா, இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த அவல் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் கொழுக்கட்டை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பதத்துக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். கரெக்டாக இது ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அடுப்பில் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா நம்ம அடுத்தது வேக வைக்க போகிறோம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நமக்கு அவல் நல்லா ஆறிடுச்சு. இட்லி பிளேட்டில் நான் ஆயில் தடவிக்கிறேன். அவல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நான் இப்போ இதை கொழுக்கட்டைகளாக பிடிக்க போகிறேன். இதே மாதிரி உருண்டைகளாக வச்சுக்கலாம். கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நான் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அதில் நான் வச்சு வேக வச்சு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக எனக்கு ஒரு 20 கொழுக்கட்டை இந்த 1.5 கப் அவலுக்கு வந்துச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நான் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வரேன். வாங்க, கொழுக்கட்டை நல்லா வாசனை வந்துருச்சு, எடுக்கலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நமக்கு வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, நீங்கள் கைகளில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், நம்ம கொழுக்கட்டை எப்போ சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாலும் உடனடியாக சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக நம்மளும் இந்த கொழுக்கட்டையை சாப்பிட்லாம். இது பாருங்க, நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதுக்கு வந்து நல்லா இருக்கும், தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சுவையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.